அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போறோம். சென்ட்ரல் கவர்மெண்டோட நோட்டிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம்ஸ் இல்லாம 10th மார்க் மட்டும் வச்சு நீங்க வந்து போஸ்டிங் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்ட்டா பயன்படுத்திங்க. ஸோ இதோட குயிக் டீட்டெயில்ஸ் வந்து குயிக்கா பார்த்துருவோம். இது எந்த துறையில வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா போஸ்ட். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அஞ்சல் துறையில இருக்கக்கூடியது. ஸோ இதோட பதவியோட பேர் பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ்ன்னு குடுத்துட்டு இதில 3 போஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கடுத்து ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கடுத்து டாக் சேவாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2009 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு சர்க்கிளில் மட்டும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th மட்டும்தான். சரிங்களா, நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40. சரிங்களா, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இன்னும் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க ஒரு சில கம்யூனிட்டிக்கு. ஸோ இது வந்து சேலரி டீட்டெயில்ஸு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடபிள்யூஎஸ்க்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ஓபிசி பார்த்தீங்கன்னா 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிலாக்ஸேஷன். சரிங்களா, அதுக்கடுத்து நமக்கு வந்து சேலரி பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிபிஎம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 29,000 வரைக்கும். ஏபிஎம் அதுக்கடுத்து டாக் சேவாக் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 24,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு அதுவும் இல்லை, நேர்முக தேர்வு. சரிங்களா, எக்ஸாமும் கிடையாது, அதுக்கடுத்து இன்டர்வியூ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் 10th எடுத்த மதிப்பெண்கள் வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மார்க்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து சஜஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது நான் வந்து ஒரு போஸ்டிங் போயிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் இருந்தால் போதும், அங்கே போயிட்டு நான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த போஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஒர்க் இருக்கும். மீதி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாம். அட் தி சேம் டைம் நம்ம சேலரியும் வாங்கலாம். சரிங்களா, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சஜஷன் கொடுங்க. அதுக்கடுத்து இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது. சரிங்களா, இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா February 14. நம்ம வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 18லேருந்து 19 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பெண்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே இல்லை. சரிங்களா, இதுதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற ஷார்ட் நியூஸு. ஸோ இது வந்து டீட்டெயில்டாக என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன அதர் குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், சைக்கிளிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், மார்க் ஷீட்டு, ஐடென்டி ப்ரூஃபு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர்னா சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு செய்திகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.